திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் வழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி, இவைகளெல்லாம் பாடி நாம் நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஓரத்திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாத ஓரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. 27 ஆசிரியர்கள் துணி. வாங்க கௌசல்யா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கு திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய மூதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான். ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான். ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12
அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல். வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. அருள் பெருகு தனிக்கடல். பள்ளி எடுத்து படிக்கிறையா? புக் எடுத்து வைக்கலையா? அதுதான் முதல்ல எடுத்து வச்சீங்களான்னு கேட்டோம். சரி, 27 அதுதான் எடுத்து வச்சேன். அருள் பெருகு தனி கடலும். சிவாயனம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் 2 எனவும் புவனம் உய்ய கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூறி திருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க. வாங்க தாமோதரையா படிக்கிறீங்களா? வாங்க. பெருமான் பேர் ஆனந்தத். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. தனலட்சுமி அம்மா வாங்க. 9வது பாட்டு. 9வது விண்ணகத்தேவர். திருச்சிற்றம்பலம் ஐயா. விண்ணகதேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே திரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவள்ளை ஏற்றான் தன்னை சுடரு திங்கட் சடையானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தலையாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அடியார் பெருமக்களே, 7ஆம் திருமுறையில இன்றைக்கு 311வது நாளாக 95வது திருப்பதிகம் திருவாரூர்
பண் வந்து செந்துருத்தி. இது பொதுப்பண்ணாக எந்நேரமும் பாடக்கூடியது. ராகம் மத்தியமாவது என்று இருக்கிறது. இங்கே இருக்கிற பெருமான் புற்றிடங்கொண்டார், அம்பாள் அல்லியங்கோதை. காவினுடைய தென்கரையிலே தஞ்சைக்கு தஞ்சையிலிருந்து நாகைக்கு போற வேலை இந்த தலம் இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் ஏன் பார்த்தா 309 மீளா அடிமன் இருக்கும். பதிகம் மீளா அடிக்கும், பாட்டு மீளா அடிமன் இருக்கும், ரெண்டும். திருச்சிற்றம்பலம். மீளா அடிமை என எடுத்து மிக்க தேவர் குலம் எல்லாம் மாளாமே நஞ்சுண்டருளி மன்னி இருந்த பெருமானை தாளாதரிக்கும் மெய்யடியார் தமக்கு ஆம் இடர் நீர் தரீர் என்று ஆளாம் திருத்தோழமை திறத்தால் சொல் பதிகம் பாடினார். தேவர்களுக்கெல்லாம் பாற்கடலை கடைந்த போது நஞ்சு வந்தவுடனே அந்த நஞ்சுக்காக பெருமான் அருள் செய்தார். அந்த நஞ்சை உண்டு அமிர்தத்தை வணங்க அந்த செய்தியை சொல்லி பெருமான் அடியார்களை ஆதரிக்கும் திறத்திலே இருக்கிறான். தாழ் ஆதரிக்கும் எம்மடியார் தமக்கு இடரு தரியாதால், அடியாருடைய இடரை அவன் தான் பொறுத்து கொள்ள மாட்டான். அந்த பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதை எப்படி சொல்றாரு? தோழமை திறத்தாலே சொல்றார். நீ கொடுத்தா கொடுகா போனா போன்ற மாதிரி நட்பு முறையிலே பாடுகிற பாடல். அதனால தோழமை திறம் என்ற சொல்லாலே ஆளாம் தோழமை திறம். அடிமை திறம் என்பது வேறு, தோழமை திறம் என்பது வேறு. இங்கே தோழமை திறத்தினாலே பாடிய அஞ்சொல் பதிகம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. முதல் பதிகம் மேளா பாடு. ஸ்ரீதேவையா யாரையா பாடுறது? முதல் பாட்டு திருச்சிற்றம்பலம். நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அழியும் பூங்கோதையம்மையுடன் ஆகிய புட்டிடம் கொண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மீள அடிமை உமக்கே ஆளாய். மீள அடிமை உமக்கே ஆளாய். பிறரை வேண்டதே மூழா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆல இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வாழா இருப்பீர் வாழா இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி. அப்ப பெருமானே உள்ளத்துல எண்ணுதல், அதுதான் நிட்டை கூடல். அந்த உள்ளத்திலே கனன்று பெருமானுடைய எண்ணங்களை அவனோடு ஒன்று கூடுதல் என்பது தான்
மூளாத்தி போல் உள்ளே கனன்று என்ன சொல்ல சொல்லி காட்டுகிறார். நெட்டை குடலுக்கான பாடல் என்று இதை சொல்லலாம். வாழ்க வாழ்க. வெற்று கொள்வீர் ஒற்றி அல்லே. நடராஜ ஐயா வாங்க. நன்றி சாமி. சிவாயம். திருச்சிற்றம்பலம். விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீ. எற்று கடிகேல் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீ. மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. நன்றி. உன்னை எனக்கு தோழமையாக தந்திரம் என்று சொல்லுவேன். நான் உன்னை எனக்காக வித்துட்டேன். நீ தான் என்னுடைய ஓனர். ஆனா நான் ஒத்தி வச்சேன் நினைச்சுன்னு ஏதோ என்ன இது பண்ற. ஒரு கண்ணை மட்டும் கொடுத்திய, இன்னொரு கண்ணை யார் கொடுப்பாங்க? ஆனால் நீ கொடுக்கலன்னா நீயே வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதுகிறேன்னு பாடுறார். அதான் தோழமை நெறி. வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு. அன்றி முட்டாது. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூரகத்தீரே. கன்று முட்டி உண்ண சுரந்த காளி அவை போல. கன்று முட்டி உண்ண சுரந்த காளி அவை போல. என்றும் முட்டா பாடும் அடியார் தங்கன் காணாது. என்றும் முட்டா பாடும் அடியார் தங்கன் காணாது. குன்றின் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே. குன்றின் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே. குன்றின் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே. நன்றி ஐயா. கன்று முட்டுனாதான் பால் கறக்கும்னு சொல்லுவாங்க பசுகிட்ட. அதனாலதான் முதல்ல கண்ணுக்குட்டியை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறம் பால் கறந்துருவாங்க இல்லையா? அதனால கன்றின் முட்டி உண்ணச் சுரந்த காளி அவை போல. நான் உன்னை முட்டினா நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? நீ அப்படி அருள் செய்யலைன்னா நீயே வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி தோழமை நெறி பாடல். வாழ்க வாழ்க. துருத்தி உறைவு. வந்தவாசி செண்பவல்லி அம்மா வாங்க. இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. திலகவதி அம்மா வாங்க. வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. துருத்தி உறைவீர் பழனம் பதியா சோற்று துறையாழ்வேர். துருத்தி உறைவீர் பழனம் பதியா சோற்று துறையாழ்வேர். இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டாம். அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால். வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே. வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க. அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால். அருத்தி என்பது அன்பு. அத ஆசையை நீக்கி அன்பு செலுத்துதல். அந்த அன்பினாலே நான் சொல்ற என்னுடைய துன்பத்தை நீ போக்கவில்லையானால் நீரே வாழ்ந்து போதீர் என்ற
தோழமை நெறி. வாழ்க வாழ்க. செந்தன் பவளம். கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவா 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 வரம்பா வரம்பா. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இவைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் தூபதீப நீராஞ்சனம் சமர்ப்பாமி. சிவா திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். செந்தன் பவள தேடும் சோலை இதுவோ திருவாரூர் என்னும் மடியில் இதுவே அமாறும் உமக்காட்பட்டோர்க்கே சொந்தம் பழமும் படும் மடியார் தக்கன் காணாது வந்தம் பெறுவான் மழையோ என்றால் வாழ்ந்து போதீரே. சந்தம் பழவும் பாடும் மடியார் தக்கன் காணாது வந்தம் பெறுவான் மழையோ என்றால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றியா, வணக்கம். சிவா வாழ்க வாழ்க வாழ்க. பாடும் பணினி கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் வெண்புகழ் முடிமிசை மண்பொறை சுமந்தும் நேற்றடின் வெற்றியின் மாற்றடிபட்டும் என்னை தொண்டன் என்ன கொண்டனன் என்று சொல்றாங்களப்பா. நான் சந்தம் பலவும் பாடுமடியராக நீ சொன்ன நாள்ல இருந்து நான் பாட்டு தானே பாடுங்கிறேன். அந்த சந்தம் பலவும் ஆடியாடைய அல்லலை தீர்க்கவில்லை என்றால் நீரே வாழ்ந்து போய்க்கோ அப்படின்ற தோழமை நெறி. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. நினைத்தால் அண்ணன். யார் பாடுறது? படி. திணைத்தாள் அண்ணன். திணைத்தாள் அன்ன செங்கால் நாரை சேரும் திருவாரூர் உணத்தார் கொன்றை பொன் போல் மாலை புரி புன்சடையீரே தனத்தால் இன்றி தாம் தாம் மெலிந்து தங்கண் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. தனத்தால் அடியார் தாம் தாம் மெலிந்து தம் கண் காணாது. தனம் என்பது செல்வம். அந்த செல்வம் உலகில பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் நான் அருளியல் நிலையில அந்த செல்வமாகிய திருவடியை நம்பி இருக்கிறேன். அந்த கண் இல்லைன்னா அந்த திருவடி எப்படி காண முடியும்? அந்த கண்ணை நீ தரலன்னா நீயே வாழ்ந்து போய்க்கோ. அதனால மனதால் அடியார் மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே. வாழ்க. ஆயம்பேடை. பத்மாவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆயம்பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏயம் பெருமான் இதுவே ஆமோர் உமக்கு ஆட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மரபா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே மாயம் காட்டி பிறவி காட்டி மரபா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போரீரே வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
மாயை என்பது ஒரு விளக்கு, மாயா தனி விளக்குன்னு சொல்லுவார் மெய்கண்டார். அந்த மாயா தனி விளக்காகிய இந்த உடம்பை காட்டி, பிறவியை காட்டி, மறவா மனத்தை காட்டி, அதற்கான இந்த காயத்தை எல்லாத்தையும் காட்டிட்டு கண்ணை மட்டும் கடை விட்டா நியாயமா? நீயே வாழ்ந்து போய்க்கோ அப்படின்னு காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே. கழியாய் கடலாய். சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். கழியாய் கடலாய் கனலாய் நினையாய் கலந்து சொல்லாகி இழிய குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாதேத்துவோம். பழிதானாவதறீர் அடிகள் பாடும் பக்தரோம். வழிதான் காணால் அலமர்ந்திருந்தால் வாழ்ந்து போதீரே. வழிதான் ஆவது அரியர் அடிகே பாடும் பக்தரோம். வழிதான் காணால் அலமர்ந்திருந்தால் வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கழியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி. பார்க்கிற பொருள்கள்லாம் உன்னையாவே நினைத்து இறைவனே இயற்கையாக, இறைவனே இயற்கையாக அப்படி வழிபடுகிற எங்கள் நிலை. நாங்கள் உங்களை இகழ, உங்களை வாழ்த்த தான் செய்யறோம். அதனால வாழ்த்துகிற அந்த உயர்ந்த குலம் உங்களை இகழ்கிற இழிந்த குலம் அல்ல. பெருமானை இகழ்கிற குலம் ஒன்று, பெருமானை புகழ்கிற குலம் ஒன்று. பெருமானை யாழ் இகழ்கிறாளோ அதை இழிந்த குலம் என்றும், புகழவர்களை உயர்ந்த குலம் சொல்லி அந்த உயர்ந்த குலத்திலே பிறந்த என்னை நீ வருத்தினால் அதன் மூலமாக நீயே வாழ்ந்து போதீர். வழிதான் காணாது அலமர்ந்திருந்தால் வாழ்ந்து போதீரே. அடுத்து 9வது பாட்டு. பேயோடேனும். கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பியாரூரார் திருவடிகள் போற்றி போற்றி. பேயோடனும் பிரிவொன்றின்னா தென்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டீர் கனிதானன்றோ கருதி கொண்டு கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான் திரவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. வாய்தான் திரவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காய்தான் வேண்டில் கனிதான் அன்றோ கருதி கொண்ட கால். இங்க காய் என்பது அஞ்செழுத்தை குறிக்கும், கனி என்பது சிவத்தை குறிக்கும். இப்படி சொல்லி காட்டியவர் பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில அந்த பாடுவார். அந்த அஞ்செழுத்து என்னும் அருங்காயாலே சிவமாம் கனியை சேர்தல் என்ற செய்திய அந்த இதுல சொல்லுவார். திருவற்றியூர் ஒருபாவ பாட்டுல சொல்லுவார் பட்டினத்தார். அந்த செய்தி இங்க நினைவுகிற மாதிரி. யார் பட்டினத்தார் பின்னாடி பாடினவர், சுந்தரம் முன்னாடி பாடினாரு. பட்டினத்தார் பாடினது இவர் தான். இந்த பாட்டு தான் காரணம்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. அந்த வகையிலே அமைந்த பாடல். காய்தான் வேண்டில் கனிதானன்றோ கருதி கொண்ட கால். அஞ்செழுத்தாய அருங்காயை வைத்து நாம் சிவமாகிய கனியை அடைய நினைக்கிறேன். அதற்கு இடையூறா இந்த கண் இருந்தால், அந்த கண்ணை நீ தாராமல் போனால், நீ வாயை திறந்து எனக்கு அருள் செய்யாவிட்டால் நீயே வாழ்ந்து போய்க்கோ அப்படின்ற தோழமை நெறி. வாழ்க வாழ்க. செருந்தி செம்பன். ராஜேஸ்வரன் ஐயா வாங்க. ராஜேஸ்வரன் புதுசா இருக்காரு. சதானந்தன் ஐயா வாங்க. அடியன் படிக்கிறியா? செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திரு ஆரூர். ஒருந்தி திருமூலட்டானமே இடமா கொண்டீரே. இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாதேத்துவோ.
வருந்தி வந்தும் உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே. வருந்தி வந்தும் உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே. என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள்னு சொல்லுவார் சேர்க்கிறார். அந்த வகையில நின்றும் இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம். அப்படி இருக்கிற என்னுடைய வருத்தத்தை நீ தீர்க்கலனா நீயே வாழ்ந்து போய்க்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு 11 ராணியம்மா. ஆரூர் கண்ட என் தோல் மூக்கன் கலைகள் பலவாகி ஆரூ திருமூலத்தானத்து அடிபேரூரன் பாரூர் அறிய என் கண் கொண்டு நீரே பழிப்பட்டி பாரூர் முளையால் பாகம் கொண்டு வாழ்ந்து போதீரே. பாரூர் அறிய என் கண் கொண்டு நீரே பழிப்பட்டி பாரார் முளையா பாகம் கொண்டு வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம். பாரூரறிய என் கண் கொண்டு அந்த ஊரறிய நான் திருமணம் பண்ணிட்ட திருவற்றியூரை நான் கடந்த உடனே ஊரறிய உலகறிய தான் என்னுடைய கண்ணை கொண்டு அந்த ஊரும் உலகம் அறிய நீ எனக்கு அந்த கண்ணை திரும்பி தரணும். தரலன்னா நீயே வாழ்ந்து போய்க்கோ. நீ மட்டும் புற்றிடம் கொண்டாராக அல்லியங்கோதையோடு இருப்ப. ஆனா அந்த அல்லியங்கோதை அருளாலே எனக்கு நீ அந்த அருளை அந்த அருளை தர வேண்டும் என்ற வகையில அது விண்ணப்பமா இருந்தாலும் நட்பு முறையில தோழமினரில வாழ்ந்து போதிரே வாழ்ந்து போதிரேன்னு வாழ்ந்ததை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருவாரூர் பறவையொன் மண்டலி. இதுவும் இப்ப இது பண் பஞ்சம பண்ண அது கௌசிகம் போடுது பஞ்சமியம் போடுது பஞ்சம பண் தான். பகற்பண் 10ஆக மணி 4:48 மாலை நேரத்துல 4:42 6 மணிக்குள்ள பகற்பண் 10ஆக அமைந்திருக்கிறது. இதற்கான ராகம் ஆகிரின்னு போட்டிருக்காங்க பஞ்சாமப்பண். இந்த பஞ்சாமப்பண்ணு தான் கடைசியா பண்ண 4 பதிகங்கள். சுந்தர பண்ண 5 பதிகம். அந்த பஞ்சாமப்பண்ல முதல் பதிகமாக திருவாரூர் பறவையொன் மண்டலி. இந்த தலம் திருவாரூர் அந்த இந்த இதுல இருக்கு இல்லையா, எங்க இருக்குது திருவாரூர் அந்த பெரிய கோயிலுடைய அந்த தேரடி பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. தென்மேற்குல தேரடி பக்கத்துல இருக்கு. இங்க இருக்கிற பெருமான் மண்டலேஸ்வரர் என்றும் அம்பாள் பஞ்சடை மெல்லம். இதற்கான பெரிய புராண பாடல் 303 ஏகோன் கலிக்கிராமத்துல பொங்கு திரு தொண்டருடன். பொங்கு திரு தொண்டருடன் உள்ளணைந்து புக்கிரஞ்சி துங்க இசை திருப்பதியும் தூவாயா என்றெடுத்தே இங்கு எமது துயர் களைந்து கண்காண காட்டாய் என்று அம்கணர்தம் முன்னின்று பாடி அருந்தமிழ் புனைந்தார். இந்த பதிகமும் தன்னுடைய கண்கொளி தர வேண்டும் என்பதற்காக பாடிய பாடல் என்று சுட்டி காட்டுகிறார். இங்கு எமது துயர் களைந்து கண்கண்டு காட்டாய் என்று பாடப்பெற்ற பதிகம்னு இந்த பதிகத்தை அடையாளம் காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு தூவாயா. ஈ சித்ராவாக இருக்கீங்களா? அடுத்தது வாழப்பாடி சித்ராவாக. ஐயா திருச்செந்தூர் சாமி திருவடி வணங்கிக்கிறேன். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. நம்பி ஆரூரம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தூளாய தொண்டு செய்வார் படுத்துக்கங்கள் காவாயே கண்டு கொண்டார் ஐவர் காக்கீழும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவோயிற்கு
நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆவாயன் பறவையுன் மண்டலியம்மானே ஆவாயன் பறவையுன் மண்டலியம்மானே. போன பதிகத்திலே அடியனுக்கு ஒன்று கொடுப்பீங்கன்னு நினைச்சேங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வரிசையா கூப்பிடும்போது அது கூப்பிடுவாங்கம்மா. எல்லா பதிவுலையும் எல்லாரையும் கூப்பிட முடியாது இல்லையா? ஒருத்தர வரிசையா கூப்பிடுறாரு ஐயா. அந்த லிஸ்ட் படி வரிசையா கூப்பிடுறாரு. நமக்கு எது கிடைக்குதோ அது பெருமானுடைய அருள். வாழ்க வாழ்க. நன்றி நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. அவங்க வரிசையா கூப்பிடுறாங்க. நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு பெருமான வாய் திறந்து பாடுதல் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான் அப்பர் பெருமான் சொல்றாரே. அதனால நாவாயால் நானும் முன்னையே பாடுகின்றனே, அதனாலே நானும் முன் இனத்தான் அல்லவா, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பொன்னானே. பாலசுந்தரவான். திருச்சிற்றம்பலம். பொன்னானே புலவர்க்கு நின் புகழ் போற்றலாம், தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி மின்னானே செக்குவார் வானத்திலம் ஞாயிறு அண்ணானே பறவையுன் மண்டலி அம்மானே மின்னானே செக்கார் வானத்தில ஞாயிறு அண்ணானே பறவையுன் மண்டலி அம்மானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. தன்னானே தன்னை புகழ்ந்திடு சற்சோதி என்று இந்த உலகத்திலே புகழுக்குரியவனும் புகழப்படுவனும் பெருவானவாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. ஆனா புகழ் என்பது பெருமானுக்குரியது, நமக்கு அல்ல, அது பெருமானுக்குரியது என்று சொல்கிற பாடல். தன்னானே தற்சோதி தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. நாமாறாது உன்னையே படிக்கட்டும் ஐயா. படிக்காது. நாமாரா துணையே நல்லன சொல்லுவார், கோமாரன் புண்ணிய புண்ணியம்மான ஆனானே பேய்மாரா பிணமீடு காடுக்க தாடுவாய் காமாரன் பறவையுன் மண்டலி அம்மானே. திருச்சிற்றம்பலம். கோமாரன் புண்ணியம் ஆனானே என்று சொல்லி நாம் செய்கிற புண்ணியங்களாம் கூட அவனுக்கு தான். எப்படி புகழ் அவனுக்குரியதோ புண்ணியமும் அவனுக்குரியது. நமக்குரியதானால் அது மீண்டும் ஒரு பிறவி வரும். ஆனால் அந்த புண்ணியத்தையும் அவனிடத்திலே தந்து அவனையே புண்ணியமாக நினைத்தல் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நோக்குவேன் உன்னையே. ஐயா அடியன் பாலசுந்தரம் படிங்க படிங்க. சிற்றம்பலம் சிவாய. தாத்தா படிக்கணுமா? ஆமா. நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை காக்கின்றார் கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் வாக்கு எனும் மாலை கொண்டு உன்னை என் மனத்து வாக்கென்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்து ஆர்க்கின்றேன் பறவையுன் மண்டலி அம்மானே ஆர்க்கின்றேன் பறவையுன் மண்டலி அம்மானே. திருச்சிற்றம்பலம் சிவாய. வாக்கென்னும் மாலை கொண்டு உன்னையே மயன்மனத்து ஆர்க்கின்றேன். பெருமானே உன்னுடைய வாயால் வாழ்த்துதல். வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை ஒலி போர்த்து பெய்வாள் காட்டகத்து ஆடும் பிரான் தனை வாயே வாழ்த்து கண்டாயனே வாக்காலே உன்னை மாலை கொண்டு வாழ்த்துகின்றேன், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பறவையின் மண்டலை பெருமாளிடம் விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. பஞ்சேரும் மெல்லடியா. உமாமாவாங்க.
பஞ்சேரும் மெல்லடியாளை ஒரு பாகமாய் நஞ்சேரும் நன்மணி கண்டம் உடையானே நெஞ்சேர நின்னையே உள்கி நினைவாரே அஞ்சேல் என் பரதையும் மண்டலி அம்மானே நெஞ்சேர நின்னையே உள்கி நினைவாரே அஞ்சேல் என் பரதையும் மண்டலி அம்மானே. நெஞ்சேற உன்னையே உள்குதல் தான் காலை கிழந்து செய்கிற அந்த நெட்டை கூடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க அம்மானே. சுவாமி அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். வாங்க. அம்மானே அம்மானே ஆகமசீலக்கு அருள் நல்கும் பெம்மானே பேரருளாளன் பிடபூர தம்மானே தண்டமினோர் பலவான கோர் அம்மானே பறவை மண்டலி அம்மானே தம்மானே தந்தமினூர் பலவானோ அம்மானே பறவை உன் மண்டலி அம்மானே. நன்றி. தண்டமிழூர் புலவர்கோர் அம்மானே என்று சொல்லி இந்த சொற்றமிழாலே பாடுகின்ற சொன்னாரே, அந்த சொற்றமிழாலே நான் உன்னை பாடுகிற நானும் ஒரு தண்டமிழ் புலவன் தானே. நீ ஆகம சீலர்க்கெல்லாம் அம்மானாக இருக்கிறாய், அருள் நல்குகிறாய். ஆகமம் என்ற சொல்லுக்கு ஆ என்றால் பசு ஆன்மா, கமம் என்றால் நிறைந்திருத்த அப்படின்னு சொல்லி ஆன்மாவினுடைய நிறைவான இடம் என்று சொல்லி அதை சொல்லுவார்கள். அதனால்தான் திருமந்திரத்தை தமிழ் ஆகமம்னு சொல்லி அந்த மாதிரி புலவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற பெருமானே எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற வகையிலே தண்டானே தமிழ்நூர் புலவர்கோர் அம்மானே பறவையுள் அம்மானே என்று சொல்லி தம்மானை அறியாத அந்த அந்த இது தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்ட தருகிறார் பொன்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவர்கள் என்று அந்த மாதிரி எனக்கும் நீ ஆனா உன்னை மட்டும் தானே இப்ப பாடுகிற, எனக்கும் நீ அருள் செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து விண்டானே. சங்கரையா வாங்க. அடுத்து சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி. சிவா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயவே. விண்டானே மேலையார் மேலையார் மேலாய எண்டானே எழுத்தோடு சொற்போர் எல்லாமுன் கண்டானே கண்டனை கேட்கலையா? ஏன் டிஸ்டர்பன்ஸ் கேக்குதுமா? படிங்க. நடுவில் யாரோ மியூட் ஓபன் பண்ணி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பாட்டு சரியா அரைவரையா வருது. கணபதி ஐயா, கணபதி ஐயா மியூட் ஆஃப் பண்ணாதுங்கிறாரு. ஆஃப் பண்ணுங்கய்யா கணபதி ஐயா. ஆஃப் பண்ணுங்க. விண்டானே மேலையார் மேலையார் மேலாய எண்டானே எழுத்தோடு சொற்பொள் எல்லாம் கண்டானே கண்டனை கொண்டிற்காட்டாயே அண்டானே பறவையுன் மண்டலி அம்மானே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. எண்தானே எழுத்தோடு சொல் பொருளும் எல்லாம் பொல்லும் பொருளுமாயிருக்கிற பெருமானே, நான் அந்த சொல்லும் பொருளுமா இருக்கிற
அந்த தமிழை பாடுகிற போது நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா என்று விண்ணக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. காற்றானே பரமேஸ்வரி அம்மா வாங்க. ஆற்றானே கார்முகில் போல்வது ஓர் கண்டத்து எம் கூற்றானே கோல்வளையாலை ஓர் பாகமாய் நீற்றானே நீல் சடை மேல் நிறை உள்ளது ஓர் ஆற்றானே பறவையுன் மண்டலே அம்மானே ஆற்றானே பறவையுன் மண்டலே அம்மானே. இந்த பதிகம் பஞ்சம பண்ணுன்னு சொன்ன உடனே அம்மா அதை நினைச்சு பார்த்து அந்த தானனை முன்படைத்தான் அந்த பதிகம் எப்படி பாடுறோமோ அதே மாதிரி அதே பாவனையில பாடி காட்டுறாங்க பரமேஸ்வரி அம்மா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து செடியேன் நான் செய்வினை. நித்திலா அம்மாவா? நித்திலா வேதிய பாரதா. செடியே நான் செய்வினை நல்லன செய்யாத கடியே நான் கண்டதே காமூரும் கொடியே நான் கூறுமாறுன் பணி கூறாத அடியே நான் பறவையுன் மண்டலி அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நான் கண்டதே காமுறும் கொடியனாக மாறி போனேன். பறவையார பார்த்தா பறவையார மனதஞ்சன, சிங்கிலையார பார்த்தா சிங்கில. அந்த கண்டதையே காமுறுவதனாலே நான் கொடியனாகி போனேன். ஆனால் அதெல்லாம் கூட உன் அருளாலே அமைந்தது. அதனாலே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று விண்ணப்பிக்கிற பாடல். என்னுடைய கொடுமை கூட உன்னாலே வந்தது. ஏன்னா நீதான் எனக்கு அந்த நான் பார்த்து காமுற்றேன். ஆனால் நீதான் எனக்கு திருமணம் செஞ்சு வச்ச. அதனால அந்த கொடுமையை தீர்ப்பதும் உன்னுடைய கடமை என்ற வழியிலே விண்ணப்பிக்கிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கரந்தையும் வன்னியும் 10வது பாட்டு. ஆனந்தலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. பதிகம் நம்ம சொல்லுங்க ஐயா கொஞ்சம். 795 10வது 96 796 10 பஞ்சம பண்ணுல 796 10. நன்றிங்க ஐயா. கரந்தையும் வன்னியும். கரந்தையும் வன்னியும் மத்தமும் கூவிலம் பரந்த சீர்பறவையுன் மண்டலியம்மானை நிரம்பிய ஊரன் உரைத்தன பத்திவை விரும்புவார் மேலையார் மேலாரே. நிரம்பிய ஊரன் உரைத்தன பத்திவை விரும்புவார் மேலாயர் மேலாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றியா. பெருமான் எல்லாருக்கும் மேலானவன். மேலையாரேன்னு ஏற்கனவே அந்த 7வது பாட்டிலையும் பண்ணார், இப்பயும் பண்ணார். எதனால் அவன் மேலாதவன்? நாம் விரும்புகிற பொருளை அவன் விரும்புகிற. நமக்கு வேண்டிய முல்லை மல்லிகள் அவனுக்கு தேவையில்லை. அவன் நாம் பயன்படுத்தாத பொருளாகிய கரந்தை வன்னி மத்தம் கூவிள முதலை மலர்களை போட்டா போதும், அவன் நமக்கு அருள் செய்வான். அதனாலே அவன் மேலான் என்று சொல்லி அந்த பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தினுடைய இறுதி பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த படம் படிச்சலாமையா? அடுத்த பாட்டு திரு நனிபள்ளி. 5ம் பஞ்சமப்பண் பகற்பண் 10ஆக மாலை 48 6 மணிக்குள்ள பாடக்கூடியது. இங்க இருக்கிற பெருமான் நற்புணையப்பர் என்றும் அம்பாள் பர்வதபுத்திரி என்றும் இருக்கிறது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே மயிலாடுதுறையிலிருந்து செம்பனார் கோயில் போற வழியில் இருக்குது. இதற்கு பெருமான் என்கிற பெரிய புராண பாடல் 149 ஏர்கோன்ல நனிபள்ளி அமர்ந்த பிரான். நனிபள்ளி அமர்ந்த பிரான் கழல் வணங்கி நல் தமிழின் புனிதனரும் தொடை புனைந்து
திருச்செம்பொன் பள்ளி முதல் பனிமதி சேர் சடையார் தம்பதி பலவும் பணிந்து போய் தனிவிடை மேல் வருவார் தம் திருநின்றியூர் சார்ந்தார். நனிப்பள்ளியை வணங்கி செம்பன் பள்ளியை வணங்கி நின்றியூர் சார்ந்தார்னு அந்த 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 சுற்றி இருக்கிற தலங்கள்லாம் அடையாளம் காட்டுகிற இடம். இங்க நனிப்பள்ளியை பெருமானுடைய கடல் வணங்கி நற்றமிழின் புனிதனரும் தொடை புனைந்தார் என்று நற்றமிழ் தொடை என்று இந்த பதிகத்தை சொல்லி காட்டுகிறார். ஆதியன் ஆதிரையன். முதல் பாட்டு கௌசல்யம்மா வாங்க. பஞ்சம பண்ணு பஞ்சம பண்ணு. ஆதியன் ஆதிரையன் அயன்மாலறிதற்கரிய சோதியன் சொற்பொருளாய் சுருங்காமரை நான்கினையும் ஓதியன் உம்பர்தங்கோன் உலகத்தினுள் உயிர்க்கும் ஓதியன் உம்பர்தங்கோன் உலகத்தினுள் உயிர்க்கும் நாதியன் நம்பெருமா நன்னும் ஊரணி பள்ளியதே நாதியன் நம்பெருமா நன்னும் ஊரணி பள்ளியதே. திருச்சிற்றம்பலம். ஆதியன் ஆதிரையன் அயன்மால் அரிதற்கு அறியான் என்று சொல்லி பெருமானை ஆதிரையன் என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து உறவிலே ஓனமிலே தாமோதரையாவாக. திருச்சிற்றம்பலம். உறவிலி ஊனமிலி உணரார் புறம் மூன்றெறிய செருவிலி தன்னினைவார் வினையாயின தேஞ்செழிய அறவிலகும் மருளான் மருளார் பொழில் வண்டரையும் நரவிரி கொன்றையினான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே நரவிரி கொன்றையினான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் தான் நமக்கு உறவு, அவன் நம்முடைய உணத்தை தீர்ப்பான் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த முப்புறங்களை எரித்து விட்டான். உறவிலே ஊனமிலே உணரார்புறம் ஒன்று எரிய அந்த முப்புறங்களை தரான காரியங்களை சொல்லி அதன் மூலமாக நமக்கு முப்புறமாகிய மும்மல காரியத்தை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வானுடையான் பெரியான். தனலட்சுமி அம்மா வாங்க. வானுடையான் பெரியான் மனத்தாலும் நினைப்பறியான் ஆனிடை ஐந்தமர்ந்தான் அணுவாகியோர் தீவுரு கொண்டு ஊனுடை ஊடலம் ஒடுங்கி புகுந்தான் பறந்தான் நானுடை மாடம்பிரான் நன்னமோர் நனி பள்ளியதே நானுடை மாடம்பிரான் நன்னமோர் நனி பள்ளியதே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆனிடை ஐந்தமர்ந்தான் சொல்லி ஆனிடை ஐந்து என்பது பஞ்சகவ்யம்னு சொல்றது ஒரு மரபு. ஆனால் எங்க ஐயா ஆனிடை ஐந்துன்னா ஆன்மாக்கள் போதுகிற ஐந்தெழுத்திலே அவன் அமர்ந்திருக்கிறான். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளருதோள் சிகரம் பகருமுகம்பா முடியப்பார் என்று
அந்த ஆன்மாக்கள் ஒரு 5 எழுத்துல அவன் அமர்ந்திருக்கிறான் என்று எங்க ஐயா பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஓருடையன் கலனா. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. நம்பி ஆரூர திருவடிகள் போற்றி போற்றி. ஓடுடையன் கடனா ஓடுடையன் கடனா உடை கோவன வாழ்பொமையோ ஓடுடையன் கலனா உடை கோவன வாழ்பொமையோ பாடுடையன் படித்தேந்துண்ணும் பண்புடையன் பயில காடுடையன் இடமாமலை ஏடும் கருங்கடல் சோர் நாடுடைனோ பெருமான் நன்னும் பூரணி பள்ளியதே நாடுடைனோ பெருமான் நன்னும் பூரணி பள்ளியதே நன்னும் பூரணி பள்ளியதே நன்றி. பாடுடையன் பரிதேர்ந்து உணும் பண்புடையன். நம்ம பெருமானை நோக்கி பாடினார். அந்த பாட்டின் மூலமாக நம்முடைய ஆணவம் அடங்கும். அந்த ஆணவத்தை பலியாக ஏற்று அவன் நமக்கு அருள் செய்கிற பண்பை உடையவன் என்ற செய்தியை சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பண்ணற்கு அரியதொரு நடராஜேவா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பஞ்சம பண்றத நன்றி 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 நன்றிங்க. மனமார்ந்த சொன்னா ரொம்ப பிரமாதமா பாடிடுவாரு நடராஜ. நன்றி ஐயா. திருவடி வணங்கிற சாமி. சிவபெருமானே பெருந்தொண்டு பெருந்தொண்டு. பன்னர் கரியதொரு படையாழி தனை படைத்து பன்னர் கரியதொரு படையாழி தனை படைத்து கண்ணர் கருள் புரிந்தான் கருதாதவர் வேள்வியபி உன்னர் கிமயவரை உருண்டோட உதைத்துகந்து நன்ன கரிய பிரான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே நன்னர் கரிய பிரான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. நன்றியா. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெருத்தும பற்றியனேன்னு கடைசியா பாடினப்பட்டுதான் தானே முன்படைத்தான் கைலாயம் போகும்போது. ஆனா இந்த பதிகளா அதுக்கு முன்னாடி படிச்சது. அதே பஞ்சம பண்ணல. ஆனா அந்த கடைசியா பாடின பாட்டினுடைய அடையாளத்தை சொல்லி இதை நம்ம இந்த பாட்டு அடையாளம் காட்ட வேண்டிய சூழல்ல வந்திருக்கும் இல்லையா? அதனால்தான் அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெருத்தும பற்றியான். இந்த இடத்துல பண்ணற்கு அரிய ஒரு அப்படின்னு சொல்றார். பண் என்பது இங்கே பஞ்சம பண். பஞ்சமம் என்பது சமம் என்பது இந்த ஒரு சொல்லுல 5 சொல்லு வரும்னு சொல்லுவோம் ஒரு வரியிலையும். அதனாலே அது நம்முடைய ஐம்பொறிகளை சமப்படுத்த வல்லது அப்படின்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. இந்த இசை இதுல சமம் என்றால் எல்லாத்தையும் 5 பேரறிவும் கண்களே கொள்ளை என்ற வகையிலே சமன்படுத்துதல். அது 5 பொறியாதல அது பஞ்சமம் என்று சொல்லி அந்த பண்ணுக்கு பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி.
மல்கிய செஞ்சடைமை. திலகவதியம்மா வாங்க. நல்ல மலமா பாடுங்க. வாங்க, நல்ல மலமா வாங்க, வாங்க பொறுமையா பாடுங்க. அம்மா பாட்டு பாடு. சிவா திருச்சிற்றம்பலம். மல்கிய செஞ்சடைமே மதியும் மரவும் உடனே புல்கிய ஆரணம் எம் புனிதன் புரி நூல் விகிதன் மெல்கிய விற்றொழிலான் விரும்பன் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய நம் பெருமான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே நன்னும் ஊர் நனி பள்ளியதே. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. அந்த பார்த்தன் என்று சொல்கிற அர்ஜுனன் நல்ல வில் தொழிலான். அதனால மெல்கிய வில் தொழிலான் பார்த்தன் என்று சொல்லி அந்த வில் தொழிலானுக்கு அந்த பாசுபதம் என்ற அத்திரத்தை தந்தது பெருமான். அத்திரமாவது அஞ்செழுத்துமேன்னு சொல்லுவாரு நம்முடைய இவரு. அது மாதிரி இங்க அந்த பாசுபதம் என்ற அத்திரத்தை தந்தது சிவபெருமான் தான். அவன் வில் தொழிலை வல்லவன், ஆனால் அவனுக்கு பாசுபதமாகிய அத்திரத்தை கொடுத்தது சிவபெருமான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அங்கமோர் ஆரவையும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அங்கமோரவையும் அருமாமரை வேள்விகளும் அங்கமோரவையும் அருமாமரை வேள்விகளும் எங்கும் இருந்தந்தனர் எரிமோன்றவை ஓம்புமிடம் பங்கைய மாமுகத்தாளுமை பங்கன் உரை கோயில் பங்கைய மாமுகத்தாளுமை பங்கன் உரை கோயில் செங்கையல் பாயும் வயல் திருவூர் நனி பள்ளியதே செங்கையல் பாயும் வயல் திருவூர் நனி பள்ளியதே திருவூர் நனி பள்ளியதே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புகள். அங்கமோர் ஆரவையும். இந்த உடம்புல 6 ஆதாரங்களை வைத்திருக்கிறான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற பெருமானை கொண்டாந்து பூர்வ நடுவில் நிறுத்துவதுதான் நெட்டை கூடல். அதை நினைவுபடுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். அங்கமோர் ஆரவையும் அருமாமரை வேள்விகளும். அதற்கு உதவி செய்தது அந்த மறைகளும் வேள்விகளும் என்று பெருமான் சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. திங்கட்குறுந்தறியல். கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். திங்கள் கண்ணையுழையன பிணிகளை பிணிகளைவன் அருமா மருந்தே பிறப்பும் வங்கது வெள்ள அந்த நல்ல கணையும் தங்கருளும் பிறன் நன்னோ ஊரணி பள்ளியதே செங்கட்குந்தைய திகழ்கண்ணிய நுண்ணியனாய் நாங்கள் பிணிகைவன் அரும வருந்தே
பிறப்பும் மங்கத்தி விரல அழந்த மலர கணையும் நாங்கட்கருளும் பிரானோ ஊரணி வலியதே நாங்கட்கருளும் பிரானோ ஊரணி பலியதே. சிவா திருச்சிற்றவன் நன்றியா, வணக்கம்பா. வாழ்க. மங்க திருவிரலால் அந்த விரல், இப்ப பொதுவா நம்ம விரல்னா கை விரல தான் சொல்லுவோம். ஆனா இங்க திருவிரல் என்பது பெருமானுடைய திருவடி. அந்த திருவிரலாலே அழுத்தினான் அரக்கனை. மங்க திருவிரலால் என்று அரக்கனை அழுத்த இடம் அது என்ன பண்ணும்? நம்முடைய ஏழ்பிறப்பையும் மறுக்கும் என்ற வகையில அதை சுட்டி காட்டுகிறார். மங்க திருவிரலால் அடர்த்தான் அரக்கன். ஆணவத்தை அழித்தால் நமக்கு பிறவி இல்லை என்பதை அந்த திருவிரலாகிய திருவடி திருவரலை காட்டுகிற இடம். வாழ்க வாழ்க. ஏன மறுப்பினோடும் பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. ஐயா எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 9வது பாட்டு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஏன மறுப்பினோடு எழிலாமையும் பூண்டுகந்து வான மதில் அரணம் மலையே சிலையாய் வளைத்தான் ஊனமில் காழிதன்னுள் உயர் ஞான சம்பந்தன் தற்கன்று ஞானமருள் புரிந்தான் நன்னுமூர் நனி பள்ளியதே. திருச்சிற்றம்பலம். ஊனமில் காழிதன்னுள் உயர் ஞான சம்பந்தற்கு அன்று ஞானமருள் புரிந்தார் என்று பெருமானுக்கு அந்த ஞானப்பால் ஊட்டி அந்த தோருடையன் செவியத்தை பாட வைத்த பெருமான் என்று அடையாளம் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. காலமும் நாள் பணி. பத்மாவதி அம்மா பாடும். கடைசி பாட்டு. காலமும் நாள் கழியோ நனி பள்ளி மனதின் உள்கி கோலமது ஆயவனே குளிர் நாவலூரான் சொன்ன மாலை மதி துரைப்பார் மண் மறந்து வானோர் உலகில் சால நலின்பம் எய்தி தவலோகத்து இருப்பவரே மாலை மதி துரைப்பார் மண் மறந்து வானோர் உலகில் சால நலின்பம் எய்தி தவலோகத்து இருப்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மாலை மதித்துரைப்பார் என்ன? எந்த மாலை? ஞான நாவலூர் சொன்ன பூரன் சொன்ன மாலை. அதுக்கு திருப்பாட்டுன்னு அந்த திருப்பாட்டு நல்ல சாலனல் இன்பமெய்தலாம் தவலோக காத்தழித்த அருவியாக சிபார் படம். அந்த பெருமானுடைய அந்த ஊரனுடைய மாலையை மதித்து உரைத்தால் அதனாலே சாலனல் இன்பமெய்தலாம் தவலோகத்து இருக்கலாம். மாட்டு போல அன்னைக்கு ஆரம்பிச்ச ஞான சம்பந்தர் வரையும் நாவுக்கரசர் வரைக்கும் ஒருவர் சரியை நிலை உழவார தொண்டு செய்த நாவுக்கரசர். அப்புறம் பெருமான் கிரியை நிலையிலே அவர் தொண்டு ஞான சம்பந்தர் பாட்டு பாடி நாளும் இன்னும் செய்யால் தமிழ் பரப்பினார். அது கிரியை நிலை என்று சொல்வார்கள். சுந்தரர் தான் யோக நிலை, மாணிக்கவாசகர் ஞான நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த சுந்தரோட தமிழை பாடுகிற போதுதான் இந்த நிட்டை குடல நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனா அதுக்கான வாய்ப்பை சுந்தரர் தந்தார் என்று சொல்ல வேண்டும். அதனால இந்த இடத்துல அவர் சொல்லி காட்டுகிறார். நாவல ஊரன் சொன்ன மாலை. அந்த மாலை அவர் சொன்ன மாலைக்கு திருப்பாட்டுன்னு பேர். அப்பர் சொன்னது தேவாரம்,
ஞானசம்பந்தர் திருக்கடைக்காப்பு இது இது வந்து திருப்பாட்டு. இந்த திருப்பாட்டை சொன்னால் நல்ல இன்பமெய்தலாம் தவலோகமெய்தலாம் என்று சுந்தரர் சொல்லி காட்டுகிறார். அந்த தவத்தாலே தான் நெட்டை குடல் நிகழ்ச்சியை தொடங்குற வாய்ப்பு எடுக்க சொல்லி அதற்கு அருள் செய்த பெருமானுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியோ அந்த நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. அடுத்து திரு பொன்னூசல் வாங்க, சொக்கம்மாள் வாங்க. 8வது பாட்டு சொல்லுங்கய்யா. சரி, கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். 8வது பாட்டு கோல வர குடிமி. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 8வது கோல வரை குடுமி. 8, 16, 8 திருமுறை 8, பதிகம் 16, பாட்டு 8. திருச்சிற்றம்பலம். திரு மாணிக்கவாசகர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கோலவரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலமிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீல திகழும் திரு உத்திர கோசமங்கை மாலும் கரியானை வாயார நாம் பாடி பூலி தகழ் குழைத்து பொன்னூசலாடாமோ பூலி தகையும் குழைந்து பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மடைக்க வாங்க. தமிழரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சுவாமி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே உருப்படுமேன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபாட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிம்பவல்லி அம்மா வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்க. வாழப்பாடி சித்ராமா வாங்க. தனம் தரும் கல்வி தரும். திருச்சிற்றம்பலம். ஐயா வேற பாட்டு பாடலாம் இல்லைங்கய்யா? படிங்க. 6 தடந்தோடு வாழ்க படிங்க. வாழ்த்துன்றது எது வேணாலும் சொல்லலாமா? வாழ்த்து வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட பாட்டு. திருமுறையில எல்லாமே வாழ்த்து தான். அதனால வாழ்த்து எந்த பாட்டு வேணாலும் சொல்லலாம். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமட மாணி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. நன்றிங்க சாமி. திருச்சிட்டம்பலம். இந்த நிகழ்ச்சி வந்து திருமுறை தமிழ் ஓசை. திருமுறைகளை 18,000 பாட்டும் பெருமானை வாழ்த்தி பாடிய பாடல் தான். அதனால இந்த வாழ்த்து வந்தாதான் வாழ்த்து இல்ல. அதனால திருமுறையில எந்த பாட்டை சொன்னாலும் அது வாழ்த்து தான். வாழ்க வாழ்க. நன்றி. லலிதா பாலசுந்தரம் வாங்க. அடி. நமசிவாய். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை
கண்ணடைந்த மதிப்பிரமா புரதித்துறை காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. சிலையாது வெண் சிலையாக திருபுறம் 3 எரி செய்த இலை நூலை வேற்றடக்கையன் ஏந்தி எழியால் ஒரு கூரன் அலைப்புணல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வ நீடுலர்க்கு பெறலாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. தவறு இருந்தா மன்னிக்குவோம். பேர பிள்ளைகள் 2 பேர்ல ஒரு நாளைக்கு ஒரு தான் வராங்க. 2 பேரை வந்து பாடினா நல்லா இருக்கும். கிரண வெடிகாலம் அதான் வேலை ஐயா. எனக்கு போன் பண்ணி கூப்பிடுறதுதான் வேலை. நன்றி நன்றி நன்றி. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாட்டி, நான் தூங்கவே இல்லை பாட்டின்னுவான். கிரண பேரை சொல்லு, அதுதான் பேர் வச்சுக்கிறது. பேர் சொல்லுதான் பேர் வச்சுக்கிறது. அதனால அப்படியே பேர் சொல்லி கூப்பிடல. நன்றி நன்றி. சரி, நல்லதுயா. நமசிவாய். உமா அம்மா வாங்க. உமா அம்மா வாங்க. முனுசாமி ஐயா வாங்க. உமா அம்மா வாங்க. ஆளுக்கு ஒரு படி படி. என்ன பாட்டு பாடுங்க? வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அருநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. நன்றி ஐயா. வாழ் வாழ். இப்ப வாங்க, ஆரியர் தடந்தோல் பாருங்க, பாடுங்க. வாங்க கௌசல்யம்மா வாங்க, அமெரிக்காவில இருந்து ஒலிக்கிட்டோம். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். இது வாலாஜாப்பேட்டை குரல் அமெரிக்கால இருந்து ஒலிக்குது. குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. வான்மிகள் வழாது பெய்கன்னு பாருங்க. 25 குன்றத்தூர் உமா அம்மா இருக்கீங்களா? பாடுற பாட்டுல 25 மழை வந்துடணும். அந்த 25 மழை வந்தவன யார் இன்னைக்கு வரக்கூடாதா? நாளை வரக்கூடாதா? பாடுங்க, வான்மிகள் பாடுங்க. வால்மீகி வல்லாது பெய்க, மலவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறையலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேலி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விலகுக உலகம் எல்லாம். நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேலி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விலகுக உலகம் எல்லாம். மலத்திலன்படி வாழ்த்தி வணங்குவான். வானவர் ஆணினம் ஈழ்க தன்புணம் வேந்தன் ஓன்க, ஆழ்க தீயது எல்லாரும் நாம சூழ்க வையம் சேர்த்திருக்கவே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் ஐயா. ராஜா ஐயா, நிறைய செஞ்சுக்கலாமா? செய்யலாம் ஐயா. சரிங்க. இந்த பணப்பாக்கத்தை ஐயா கோயில் உள்ள வச்சு போட்டுக்கிறீங்களா ஐயா? வந்து வெளியே வந்துருங்க. நட சாத்த போறோம். முடிக்கலாமா? சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அதான் உள்ளே வச்சு போட்டுக்கிறார் ராஜா ஐயா. கொஞ்சம் கூப்பிட்டா வருவாரு. மெய் மறந்துருக்கிறாரு. அவர் போட்டல வரலையா? சரிங்க. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பாருங்க, கூப்பிட்டும் வரலையா? கோயிலுக்கு வெளிதாங்கிறாரு. அப்ப சரி விடுங்க, பாத்துக்கலாம். நட சாத்துற நேரத்துல போர்வ செண்பகலி அம்மா வந்தாங்க. இருந்தாலும் மண்ணில் ஒண்ணு பாட்டாங்கல்ல. சரி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசைங்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்தவர்களும் அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால. ஐயா, இன்னும் எத்தனை பாட்டு இருக்குங்க ஐயா முடிக்கிறதுக்கு?
இன்னும் 3 பதிகம் இருக்கு. சுந்தர தேவரன் வெற்றிகரமா 7ஆம் திருமுறை முடிக்க போறோமா? சிவபெருமானே சிவசிவா. நம்ம முடிக்கல, சுந்தரமூர்த்தி நாயனார் முடிக்க போறாரு. முடிக்கிறோம். நம்ம செய்யறோம் கூட அடிய சொன்னா நான் பண்றேன். ஆதிரையன் அனலாடி அழகன் என்பா திருஞான சம்பந்தம். அற்புதம். வெற்றிகரமா ஐயா மாரிகம் மாசம் வரப்போகுது. சிவபெருமானே 365 நாள் திருச்சிற்றம்பலம். ஆதிரையான் அழகன் என்பா திருஞான சம்பந்தம். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய அற்புதம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடைகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு நிகழ்ச்சி ஒன்றில் சந்திப்போம். சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். 11 மாசமா 7 திருமணம் படிச்சுட்டு இப்பவும் நான் படிக்கிறேன்னு சொன்னா அப்ப தேவர புண்ணியம் இருக்காது. அதனால நாம் படிக்கிறோம். அவன் இவன் என்றே. ஆமா ஐயா, நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாதுங்க ஐயா. நாமன்னு சொன்னாதான் உதடுகள் ஒட்டும். நாமனே சொல்ல வேணாண்டா. அந்த நாயன்மார்கள் படிக்கிறார்கள், சிவபெருமான் கேட்கிறார், நாமெல்லாம் சேர்ந்து வாய் அசைக்கிறோம். அதனால பெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப நாம எல்லாம் வந்துருச்சு இல்ல, உலகலாம்ன்ற மாதிரி நாம எல்லாம் வந்துருச்சு. நாமெல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லுவோம். நன்றி. ஐயா ஞான சம்பந்தர் என்ன சொல்லலாம்? எனதுரை தனதுரையாகன்றார் ஞான சம்பந்தர். ஆமா, தனது உரைன்னா அப்ப பெருமானுடைய உரை தானே அது. பெருமான்